கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகிமையான மேன்மையான காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இன்று ஆராய்ந்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவரை நாம் தியானிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக இவர் ஒரு நல்ல தேவன். இவரே உங்களை ஆதரித்து உங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிறவர், தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து வருகிறவர். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்பதை மறந்து விடாதிருங்கள். எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்களிலே நாம் வாழ்ந்தாலும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் முற்றிலுமாய் நாம் அழிந்து போகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. எங்களை அழிந்து போகாதபடி காத்து கொண்டு வருகிறார். சிறையிருப்பிலே இருக்கிறோம், இத்தனை பாடுகள் உபத்திரவங்களிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறோமே, ஏன் இன்னும் கர்த்தர் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்? நாங்கள் இருக்கிற அவதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், எங்களுக்கு இருக்கிற மகா கொடிய வேதனைகள், ஓ லார்ட், நாங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து வருகிறோமே, நீர் கண்டும் காணாதவர் போல் இருக்கிறீரே என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். என் கர்த்தர் இவைகளை எல்லாம் பார்க்கிறாரா, பார்த்து கொண்டுதான் சும்மா இருக்கிறாரா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக உங்கள் ஒருவருவருக்காகவும் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை நிச்சயமாய் நாம் ஆராய்வது அவசியம். அதில் மாற்றமே இல்லை. நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நன்றாக கவனியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னும் சொல்லுகிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கும். என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். அவருடைய நுகம், அவரிடத்தில் கற்றுக்கொள்வதும் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவதும் மகா கடினமானது அல்ல. கர்த்தர் சொல்கிறார், அது மெதுவானதும் லகுவானதுமாயிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, I am humble and gentle என்று ஆண்டவர் அவரை குறித்தும் அவருடைய நடைமுறைகளை குறித்து, விதிமுறைகளை, கற்பனைகளை குறித்து பேசுகிறார். என் தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். எத்தனை மகிமையான அற்புதமான காரியங்களை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்களானால் நிச்சயமாக அது ஆச்சரியமான காரியங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் கர்த்தர் சிம்பிளா சொல்றாரு, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால், mighty God, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல, ஓ லார்ட், இந்த உலகத்துல இது போன்ற அற்புதமான ஒரு கட்டளைகளும் கற்பனைகளும் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய யோசனைகள் பாரமானவைகள் அல்ல. அவருடைய யோசனைகள் உங்களை அதிகாரத்தோடும் துரைத்தனங்களோடும் பலவந்தப்படுத்துகிற யோசனையோ கற்பனையோ கட்டளைகளோ அல்ல. அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு, கேட்டா மட்டும் போதாது, பேசினா மட்டும் போதாது, அவைகளின்படி செய்தால், ஓ மைட்டி காட், என்ன நடக்கும் உங்களுக்கு? கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக கொடுக்கும். நீங்க மட்டும் அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை கை கொண்டு நடந்தீர்களே ஆனால் ஏற்ற காலத்திலே கர்த்தர் சொல்கிறார், கர்த்தராகிய நான், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை குறித்து பயப்படுகிறோம், சந்தேகப்படுகிறோம். நடக்குமோ நடக்காதோ? இது ஒருவேளை நடக்காமலே போய்விடுமோ? என் பிள்ளையுடைய வாழ்க்கை, என் குடும்பத்திலே, என் வாழ்க்கை, என் பையனுடைய வாழ்க்கையிலே, இது வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் அல்லது தொழில் வளர்ச்சி, லாபம், வெற்றி, ஆசீர்வாதங்கள், கிருபை, இவையெல்லாம் ஒருவேளை காணல் நீராய் போய்விடுமோ என்று நாம் கலங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி, உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் உங்களுக்குள்ள எல்லாம் தன் பலனையும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். மரங்களும் கனிகளும் கொடுக்கிறது காட்டிலும் உங்க பிள்ளைகள் கனி கொடுப்பார்கள். உங்கள் மகள் கனி கொடுப்பாள், உங்கள் மகன் கனி கொடுப்பான். ஒருவரும் வெறுமையாய் போக மாட்டார்கள், ஒருவரும் விருதாவாய் இருக்க மாட்டார்கள்.
மாட்டார்கள், ஒருவரும் சோர்ந்து போக மாட்டார்கள். நிச்சயமாய் அவர் ஏற்ற காலத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை, ஏற்ற காலத்திலே மழையை மாத்திரம் அல்ல, செய்ய வேண்டிய காரியங்களை உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, ஐயா திருமண வாழ்க்கையிலே, இன்னும் திருமணம், குழந்தை பாக்கியம், கல்வி, இன்னும் பல்வேறு தொழில், வேலை, விசா போன்று எந்த காரியத்திலும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு நன்மையை தந்தருள்வார் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். ஐயா விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது யாருக்கோ அல்ல, நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். இது யாருக்கோ ஒருவருக்கு அல்ல, அல்லது யாரோ சிலருக்கு அல்ல. இது அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்ளுகிற எல்லா பிள்ளைகளும் இதை பெற்று அனுபவிக்க முடியும் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் ஐயா போரடிப்பு காலம் இருக்கும். ஹல்லேலூயா. அது நெல்லையும் சோளம் தானியங்கள் எதெல்லாம் போரடிக்குமோ நீங்க போரடித்துக் கொண்டிருப்பீர்கள். போரடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, உங்க விவசாயத்துல, உங்க தொழில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஓஹோ எந்த கிளாஸ் படிக்கணும், அதுக்கு பிறகு எந்த கிளாஸ் படிக்கணும், அதுக்கு பிறகு எந்த யூனிவர்சிட்டி போகணும், அதுக்கு மேல எந்த யூனிவர்சிட்டி போகணும், ஊழியத்துல எந்த பகுதிக்கு போகணும், அதுக்கு பிறகு எந்த பகுதிக்கு போகணும், எந்த நாட்டுக்கு போகணும், அதுக்கு பிறகு எந்த நாட்டுக்கு போகணும். மைட்டி காட். ஹல்லேலூயா. கர்த்தர் இவை எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதின் காலத்திலே செம்மையாக செய்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார். நல்ல பிதா, பரலோக பிதா நமக்கு இருக்கிறார். ஐயா அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக கல்வாரி சிலுவையிலே தந்தவர். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவருடைய சொந்த குமாரனையே. ஓ நாம் பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் எல்லா வாதை, நோய், துன்பங்களில் இருந்தும், வியாதிகள், வருத்தங்களில் இருந்து நாம் விடுதலை அடைவதற்காக, ரட்சிப்பு அடைவதற்காக அவருடைய சொந்த குமாரனையே, ஓ சொந்த குமாரனையே உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தந்த அந்த அன்பின் பரலோக பிதா, ஓ அவருடைய சொந்த குமாரனையே தந்தவர். இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தராமல் இருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறதே, அதுபோல உங்களுக்கு எந்த காலத்தில் எது வேணுமோ பாருங்க. இன்னும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். ஹல்லேலூயா. இட் வில் கண்டினியூ. தொடர்ந்து இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ, எங்கே எது தேவையோ அதை கர்த்தர் அங்கே அப்பொழுது கொடுப்பார். மாற்றமே இல்லை. நீங்கள் உங்கள் அப்பத்தையும் திருப்தியாக சாப்பிட்டு ஐயா வருத்தத்தோடு அப்பம் புசிக்க மாட்டீர்கள். இனி நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிடுவீர்கள். அதிலே மாற்றமே இல்லை. உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். பாருங்கள் எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும் என்று நம்புங்கள். ஏற்ற காலத்திலே என் பிள்ளையுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்தி வைப்பார். ஐயா ஏற்ற காலத்திலே ஒருவேளை 1-2 வருடங்கள் என் பிள்ளைகள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் கொடுக்கும் ஈவு, கர்த்தரின் தேவன் கொடுக்கும் பரிசு எங்கள் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். எங்களில் ஒருவனும் மலடா இருப்பதில்லை என்று விசுவாசியுங்கள். எகிப்தில் இருந்து புறப்பட்டவர்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இருந்ததில்லை. அவர்களிலே ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும், ஆண் மிருகங்களிலாலும் பெண் மிருகங்களிலாயிலும் ஒன்றும் மலடாய் இருந்ததில்லை என்று வாசிக்கிறோமே. எகிப்து என்ற பாவ சிறையில் இருந்து விடுபட்டு பரிசுத்தமாய் வாழுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா ரட்சிப்பை அடைந்து தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற என் அன்பு தேவ ஜனமே, உங்களுக்காகவே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேசத்திலே அவர் சமாதானம் கட்டளையிடுவார். அது உங்க வீட்டுக்குள்ள இருக்கும். முதல்ல உங்களுக்கு இருக்கும். உங்க ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். தத்தளிக்க பண்ணுவார். இல்லாமல் படுத்துக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. தத்தளிப்பு இல்லாம, ஐயா உபத்திரவம் இல்லாம, நோய் இல்லாம, வியாதி இல்லாம, தவிப்பு, சஞ்சலம், உபத்திரவம் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாய் படுத்துக் கொள்ளுவீர்கள். துஷ்ட மிருகங்களை உங்கள் வீட்டிலே, குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே இராதபடிக்கு கர்த்தர் ஒளிய பண்ணுவேன் என்கிறார். பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவுவதில்லை. நிச்சயமாய் உலாவுவதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் அப்படியாய் ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஒன்றிலும் குறைவுபட்டு போக மாட்டீர்கள். எத்தனை கடன்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை நஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஓர்
இரவிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான மாற்றங்கள் தொடங்கும். இந்த அதிகாலை வேளையிலே உங்களுக்கென்று நல்ல செய்திகள் கடந்து வரும். ஐயா, உங்களுக்கென்று நல்ல வாய்ப்புகள், நல்ல செய்திகள், நல்ல தொடர்புகள், நிச்சயமாய் நல்ல வரன்கள், நல்ல ஜாப் ஆர்டர்ஸ் கடந்து வரும். நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் ஏற்ற காலத்திலே அவர் உங்கள் தேசத்திலே, உங்கள் வீட்டிலே, உங்களிலே ஆசீர்வாதமான நல்ல மழையை பெய்ய பண்ணுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நிச்சயமாய் ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரம், மாந்திரிகம், பில்லி சூனியங்கள் எல்லாம் இந்த வாக்குத்தத்தங்களின்படி நீங்கள் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாய் அவைகள் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். உங்களை எல்லா உபத்திரவங்கள், எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். மாற்றமே இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே எங்கள் தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே இந்த அதிகாலை வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய எங்கள் ஆண்டவர், ஓ லார்ட், இதுவரை பல்வேறு உபத்திரவங்களிலும் கஷ்டங்களிலும் பாடுகளிலும் வாழ்ந்து கொண்டும் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருந்த பிள்ளைகளுக்காய் நீர் செய்ய போகிற அற்புதமான அதிசயமான காரியங்களை குறித்து பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்க சொன்ன கட்டளைகளின்படியே, ஐயா, வேதத்தின் நியமங்களின்படி, கட்டளைகள் கற்பனைகளின்படி நடக்கிற ஞானமுள்ள இருதயத்தை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தேவனாகி கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் நீ சொன்னீங்களே சுவாமி. அப்படியே ஏற்ற காலத்திலே ஐயா காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு, உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் என் தேவனாகி கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே. ஓ லார்ட், இந்த நீதி செய்யும்படியாய் எங்கே உம்முடைய பிள்ளைகள் உபத்திரவப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கே சிறைப்பட்டவர்கள் போல் காணப்படுகிறார்களோ, எங்கே வேலை இல்லாமல் அலைந்து கொண்டு ஐயா மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் போன்று, அநாதைகளை போன்றும், கைவிடப்பட்டவர்களை போன்றும், மனம் நொந்து போனவர்களை போன்றும் காணப்படுகிறார்களோ, அங்கே இருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே எங்கள் மீட்பர், நீங்களே எங்கள் ஆண்டவர் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஐயா பலத்த கரத்தையும் ஓங்கிய புயத்தையும் பிரயோகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும். ஏற்ற காலத்திலே மழை, ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். குடும்பத்திலே ஆமென் ஆண்டவரே, திருமணங்கள் நடக்கட்டும் சுவாமி. தடைபட்டிருக்கிற வேலைகள் வந்து சேரட்டும் ராஜா. ஜாப் ஆர்டர்ஸ் வந்து சேரட்டும். நல்ல வாய்ப்புகள், நல்ல செய்திகள் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களுக்கு நோக்கி கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையிலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, உலகத்திலே மனிதர்கள் எதையோ நாடி செல்லும் பொழுது, எங்கேயோ நம்பி ஓடி அலைந்து திரியும் பொழுது, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற பிள்ளைகள் சுவாமி, ஏற்ற காலத்திலே இவர்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, நீங்க சொன்னது போல பூமி தன் பலனையும் வெளியின் மரங்கள் தங்கள் கனிகளையும் இவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஐயா, பூமி தன்னுடைய பலனை இவர்களுக்கு கொடுக்கட்டும். இவர்கள் பிள்ளைகளினால் வருகிற நன்மைகள், குடும்பத்திலே வருகிற ஆசீர்வாதங்கள், புருஷனால் வருகிற நன்மைகளும், ஸ்திரீகளால் கிடைக்கிற நன்மைகளும் வந்து சேரட்டும். காணியாட்சி நிலங்கள் வந்து சேரட்டும். கோர்ட்டு வழக்குகளிலே இருக்கிற நிலங்கள் நியாயமாய் வர வேண்டிய எல்லாம் வந்து சேரட்டும். தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களிடம் இருந்து எதை சத்துரு பறித்துக் கொண்டானோ, யார் இவர்களிடம் இருந்து அநியாயமாய் பறிக்கப்பட்ட எல்லா காரியங்களும், எல்லா நிலங்களும், எல்லா ஆதாயங்களும், லாபங்களும், செல்வங்களும், சம்பத்துகளும், பிள்ளைகளும் திரும்பி வருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி வரட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எங்கோ இருக்கிற பிள்ளைகள், ஆமென் ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் வெளிநாடுகளிலே இருக்கிற பிள்ளைகள் ஊரிலே இருக்கிறார்கள் ஐயா. புருஷன்
புருஷன்மார் வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள், ஸ்திரீகள் ஊரிலே இருக்கிறார்கள். ஐயா, பிரிந்திருக்கிற பிள்ளைகள் மீது இரக்கமாயிருப்பீராக. அவருடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும். என் தேவனாகிய கர்த்தர் எந்த வல்லுருக்கும், எந்த விதமான இக்கட்டுக்கும், இடர்பாடுகளுக்கும், பாவங்களுக்கும், அநியாயங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி நீரே பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வெளிநாடுகளிலே, வெளி பட்டணங்களிலே, தூர இடங்களிலே படிக்கிற பிள்ளைகள் மீது என் தேவனாகிய கர்த்தருடைய பரிபூரண பாதுகாப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களை அலற பண்ணுகிற, கஷ்டப்படுத்துகிற, சமாதான குறைவை ஏற்படுத்துகிற எல்லாம் மாறி இவர்களுக்கும், இவர்கள் தேசத்திற்கும், இவர்கள் குடும்பத்திற்கும் சமாதானம் கட்டளையிடுவீராக. ஐயா, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் இவர்கள் படுத்து நிம்மதியாய் தூங்கும்படியாய், துஷ்ட மிருகங்கள் போன்று இவர்கள் பிள்ளைகளை, இவர்கள் குடும்பத்தை, ஐயா, இவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை அழிக்க நினைக்கிற துஷ்ட மிருகங்களை தேசத்திலே, குடும்பத்திலே இராதபடி அதம் பண்ணுவீராக. அவைகள் ஒளிந்து போகட்டும். பட்டயத்தை ஏந்தி இவர்களை அழிக்க வருகிறவர்களின் பட்டயங்கள் இவர்கள் தேசத்திலே உலாவுவதில்லை, இனி உலாவுவதில்லை. கொள்ளையும், கொள்ளை நோயும், உபத்திரவும், வேதனையும், துன்பமும், பாடுகளும் இனி இவர்கள் ராஜ்யத்திலே, குடும்பத்திலே, இவர்களிலே, இவர்கள் சரீரத்திலே உலாவுவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். நிச்சயமாய் அவர்கள் உம்முடைய ஊழியத்தை செய்கிறார்கள். இந்த அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.